துஆவிலே மனம் உருக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கை இருக்கட்டும் என்றார்கள். ஹலாலை சாப்பிடுங்கள் என்றார்கள். கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்று பெருமக்கள். நெஞ்சு வரைக்கும் கையை உயர்த்த வேண்டும். அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்கிற உறுதி. அந்தும் மோகினூன பில்லாஹ் ஃபதுல்லாஹ் அந்தும் மோகினூன பில்லாஹ். அல்லாஹ் எனக்கு கொடுத்து விடுவான் என்ற உறுதியோடு கேளுங்கள். அழுது கேளுங்கள். அழுகை வரவில்லையா, அழுவதை போல் உங்களை மாற்றிக்கொண்டு கேளுங்கள் என்கிறார்கள் சர்க்காரு ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால துஆ அவனுடைய திக்ரை செய்திருக்கிறோம் உருக்கத்தோடு, நம்பிக்கையோடு. கண்ணீர் மல்க, அழுக வராவிட்டாலும் அழுவதை போல் மாறுங்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸையும் துஆவையும் கபூல் செய்வானாக. இமாம்கள் உஸ்தாத்மார்கள் துஆ ஓதுறாங்க, உலமாக்கள் துஆ ஓது. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. லக்கல் ஹம்து குல்லுஹு இலைக யுர்ஜாஉல் அம்ரு குல்லுஹு. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على رسولك وحبيبك وشفينا وهادينا مرشدنا ومولانا محمد عدد ما بعلم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فاغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين ولإخوان ولختننا والمسلمين والمسلمات يا رب العالمين. اللهم اغفر لنا ولهم وارحمنا وإياهم وانصرنا وإياهم واشف مرضانا وإياهم يا رب العالمين. اللهم أنت ربنا وأنت حسبنا وأنت كافينا وأنت شافينا لا رب سواك يا رب العالمين. اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وإلى الخير مآلنا وحقق بزيادة أعمالنا واختم بسعادة عجالنا وآجالهم. اللهم اختم بسعادة عجالنا. هذا ذلنا ظاهر بين يديه وحالنا لا يخفى عليه وحالنا لا يخفى عليه وحالنا لا يخفى عليه. أمرتنا فتركنا أمرتنا فتركنا نهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك. فاعف عنا يا خير مأمول وأكرم مسؤول إنك عفو كريم إنك عفو كريم تحب العفو فاعف عنا تحب العفو فاعف عنا. اللهم يا حليم يا عليم يا عليم
يا عظيم أعز الإسلام والمسلمين أعز الإسلام والمسلمين اللهم انصر المسلمين اللهم احفظ المسلمين عن الأعداء أعداء الدين يا ذا المن والجود يا ذا الإحسان والإكرام يا حنان يا منان يا ديان يا سبحان அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான பெற்றோர்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாத்மார்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஷேഖமார்களை மன்னிப்பாயாக. எங்களத்தில் பையாத்து பெற்ற முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஹாதிம்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்தவர்களை மன்னிப்பாயாக. மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே எங்களை பரிசுத்தமாக்கி விடியா அல்லாஹ். எங்களை கண்ணியமாக்கி விடியா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எந்த தகுதியுமே இல்லை யா அல்லாஹ். நாங்கள் அசையக்கூட முடியாது ரப்பே. நீயே எங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் ரொம்ப தேவை உடையவர்கள் யா அல்லாஹ். எங்கள் தேவைகளை உன்னை தவிர யாருக்கும் தெரியாது யா அல்லாஹ். யாரிடத்திலும் சொல்லவில்லை யா அல்லாஹ். யாரிடத்திலும் சொல்லி பழக்கமும் இல்லை யா அல்லாஹ். எங்கள் தேவைகளை எல்லாம் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். நாட்டங்களை தெரிந்தவன் யா அல்லாஹ். ஏதோ ஆயிரம் ஆயிரம் தேவையோடு கூடியிருக்கிறோம் ரப்பே. எங்களை நீ கண்ணியமாக்கி விடியா அல்லாஹ். எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடியா அல்லாஹ். முடியாதவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே. ஏதோ இந்த மஜ்லிஸை நீ பார் ரஹ்மானே. வயோதிகர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இளைஞர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன் நபியின் வாரிசுகளான உலமாக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பலகீனமான எங்களை போன்ற பாவிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை கண்டிருந்த பாரு ரஹ்மானே. ஆயிரம் ஆயிரம் தேவையோடு இருக்கிறோம் ரப்பே. உன் அன்பு தேவையா அல்லாஹ். உன் அருள் தேவையா அல்லாஹ். உன்னை மறக்காத வாழ்க்கை தேவையா அல்லாஹ். உன்னை விட்டும் நாங்கள் விலகிவிடக் கூடாது யா அல்லாஹ். உலகம் எங்களை நெருக்கி இருக்கிறது யா அல்லாஹ். இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆதரவே இல்லையா அல்லாஹ். எங்களுக்கு கை கொடுப்பவர்கள் இல்லையா அல்லாஹ். நாங்கள் அனாதைகள் யா அல்லாஹ். அனாதைகள் யா அல்லாஹ். உன்னை தவிர யாரும் நாங்கள் நம்பியதும் இல்லையா அல்லாஹ். யாரிடத்திலும் கேட்டதும் இல்லையா அல்லாஹ். யாருக்கு முன்னாலும் கண்ணீர் வடித்ததும் இல்லையா அல்லாஹ். தர்பாரிலே நின்று வடிக்கிறோம் ரப்பே. எங்கள் முகங்களை பார் ரஹ்மானே. ஒரு பார்வை போதும் யா அல்லாஹ். ஒரு பார்வை போதும் யா அல்லாஹ். எங்கள் கஷ்டங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் வறுமைகளை போக்கிவிடு யா அல்லாஹ். இதோ நான் இங்கே பல பேர்களை பார்க்கிறேன். நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடனாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடன் சுமைகளை நீக்கிவிடு யா அல்லாஹ். அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கடனாளியாக ஆகிவிடக் கூடாது யா அல்லாஹ். நாங்கள் கடனாளியாக மரணித்து விடக்கூடாது யா அல்லாஹ். மனநோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ சிவா வழங்க வேண்டும் யா அல்லாஹ். பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீ சரியாக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வீட்டிலே கல்யாணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். 20 வயசு 25 30 வயசை தாண்டி கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்கள் கரை சேர மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே. நல்ல பொருத்தமான ஜோடியை கொடுத்து விடியா அல்லாஹ். எத்தனையோ இளைஞர்கள் திருமணத்திற்கு ஆதரவோடு இருக்கிறார்கள். பொருத்தமான பெண் மக்களை ஜோடியாக கொடுத்து விடியா அல்லாஹ். அவர்கள் ஆதரவுகள் நிராசையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். உன்னை தவிர்த்து யாரு கொடுக்க முடியும் யா அல்லாஹ். யாருக்கும் சக்தி இல்லை ரப்பே. கொடுத்தவனாக கொடுக்கிறவனாக கொடுப்பவனாக நீ இருக்கிறாய் ரஹ்மானே. உன் பக்கமே நாங்கள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன் அடியார்கள் யா அல்லாஹ். பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ். இதோ உன் பக்கம் நாங்கள் தௌபா கேட்டு திரும்புகிறோம். இனி எங்களுக்கு பாவத்தை வெறுப்பாக்கி விடியா அல்லாஹ். பாவத்தை வெறுப்பாக்கி விடியா அல்லாஹ். எங்கள் இளைஞர்கள் தடம்புரளக் கூடாது யா அல்லாஹ். இந்த தீனை சுமக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் காமங்களுக்கோ போதைகளுக்கோ அடிமையாகி விடக் கூடாது ரப்பே. எங்கள் வீட்டு சிறுவர்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே.
டாக்டர்களை கைவிடும் நோயிலிருந்து காப்பாற்றுவாயாக. படுத்த படுக்கையாகி விடுவதிலிருந்து பாதுகாத்து விட ரப்பே. நாங்கள் ஊனமாக கூடாது ரப்பே, முடக்கமாகி விடக்கூடாது ரப்பே. யா அல்லாஹ், ஆதரவற்றவர்களாக ஆகிவிடக் கூடாது யா அல்லாஹ். நீ நோயை கொடுத்தால் யாராலும் சிபாவாக்க முடியாது யா அல்லாஹ். எங்களை சுகமாக்கி வாழவை யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையிலே பறக்கத் செய்ய அல்லாஹ், வியாபாரத்திலே பறக்கத் செய்ய அல்லாஹ், தொழிலிலே பறக்கத் செய்ய அல்லாஹ், ரிஸ்கிலே பறக்கத் செய்ய அல்லாஹ். படித்துவிட்டு வேலையில்லா எங்கள் இளைஞர்களுக்கு வேலையை கொடு யா அல்லாஹ். உன் பக்கம் அவர்களை திரும்ப வை ரஹ்மானே. நீ அவர்களோடு உன் நெருக்கத்தை ஆக்கிக் கொள் ரப்பே. அவர்கள் முன்பக்கம் தன்னை மாற்றிக்கொள்ள தௌபீக் செய் ரஹ்மானே. எங்களுக்கு நிம்மதி வேணும் யா அல்லாஹ், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் யா அல்லாஹ். நாங்கள் பெற்ற பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வை ரப்பே. எங்கள் பிள்ளைகளை கண்கலங்க வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் கஷ்டங்களை தாங்க முடியாதவர்கள் யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். நீ அவர்களை சோதித்து பார்க்க நினைக்கலாம் ரப்பே. தாங்கும் சக்தி இல்லை ரஹ்மானே. நாங்கள் பாவம் செய்திருப்போம் ரப்பே. எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதே அல்லாஹ். எங்களால் எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதே அல்லாஹ். அவர்கள் அப்பாவிகள் யா அல்லாஹ். அவர்களுக்கு உரிய காலங்களில் கல்வியை கொடியா அல்லாஹ், ஞானங்களை கொடியா அல்லாஹ், எல்லா நற்பாக்கியங்களையும் கொடியா அல்லாஹ். உன் பக்கமே அவர்கள் வந்து சேரவையா அல்லாஹ். தொழுகை இல்லாத வாழ்க்கை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. தொழுகையில் இன்பத்தை கொடியா அல்லாஹ், தொழுகையிலே இஷ்கை கொடியா அல்லாஹ். ஒன்றுபட்ட கவனத்தை கொடியா அல்லாஹ். எங்களை ரமதானை சந்திக்க தௌபீக் செய்ய அல்லாஹ். மாநபியின் உன்னதமான ரவுலாவிலே சலாம் சொல்ல தௌபீக் செய்ய அல்லாஹ். மனைவி மக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்கி விடுறப்பே, ஜியாவாரை நசீபாக்கி விடுறப்பே. பெருமானாரை கனவில் பார்த்துதான் எங்கள் ரூஹு பிரிய வேண்டும் யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, சர்க்காரை ஆளுமை பார்க்க தௌபீக் செய்வாயாக. நபியின் மீது எங்களுக்கு நேசத்தையும் அன்பையும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ நசீபாக்குவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லையோ கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், மனமுடைந்து போகிறார்கள் யா அல்லாஹ். குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலியான குழந்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், கர்ப்பம் தரித்தவர்களின் கர்ப்பத்தை பாதுகாத்து விடுறப்பே. சுகமான சாலியான பாதுகாப்பான குழந்தைகளை பெற்றெடுக்க தௌபீக் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை பாதுகாப்பாயாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக, செயலிழந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கருணையாளனே, எதிரிகளை விட்டு எங்களை பாதுகாத்துபடியாகலாம், சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்துபடியாகலாம், பொறாமைக்காரர்களை விட்டும் பாதுகாத்துபடியாகலாம், செய்வினையாளர்களை விட்டும் பாதுகாத்துபடியாகலாம். எங்களுக்கு யாரும் தீங்கு செய்யாமல் தடுத்துபடியாகலாம். எங்களுக்கு நல்லது செய்கிறவர்களே எங்களின் மீது அதிகாரம் செலுத்தவையாகலா, ஆட்சி செய்யவையாகலா. எங்கள் மீது அன்பு காட்டுபவர்களை எங்களின் அதிகாரிகளாக ஆக்கிவையாகலா. மூமின்களின் கண்ணியத்தை உலகம் உள்ளவரையிலும் உயர்த்தி வைப்பாயாக. எங்கெல்லாம் எங்கள் சகோதரர்கள் அவதிப்படுகிறார்களோ, நிம்மதி இழந்து தவிக்கிறார்களோ, எங்கள் சகோதரர்களுக்கு நீ நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொடுத்து விடியாங்களா. வீட்டை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து துடிக்கிற குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கி விடுறப்பே, மகிழ்ச்சிகளை கொடுத்து விடுறப்பே. உயர்வான ஒரு மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, ஆன்காக்களை பாதுகாப்பாயாக, தீனுடைய பெரியார்கள் உலமாக்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய ஹயாத்து வரையிலும் நாங்கள் ஈமானோடு வாழ வேண்டும். எங்கள் இறுதி நேரம் ரஹ்மானே, எங்கள் நாவுகள் கலிமாவை உச்சரிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் கண்கள் மாணவியை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் இதய துடிப்பெல்லாம் உன்னோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ். சக்கராத்தின் கஷ்டம் தெரியாமல் எங்கள் ரூஹை நீ வாங்க வேண்டும் ரப்பே. உன்னோடு அது சங்கமமாக வேண்டும் யா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் உன் வாசலிலே நிற்கிறோம், கையேந்தி நிற்கிறோம், பாவிகளாகவே நிற்கிறோம். ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது ரப்பே, நீ கொடுப்பதற்கு காத்திருக்கிற அன்பாளன் யா அல்லாஹ், நீ கருணையாளன் யா அல்லாஹ். இதோ உன் அடியாறுகளை இல்லை என்று சொல்லிவிடாதையா அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதையா அல்லாஹ். எங்களை நீ விரட்டி விடாதையா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லையா அல்லாஹ், வேறு வழியும் இல்லையா அல்லாஹ். எங்களை ஊரிலும் பாதுகாத்து விடுறப்பே, பிரயாணங்களில் பாதுகாத்து விடுறப்பே. எங்களுடைய காலம் அனைத்திலும்
எங்களை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக, ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து பாதுகாப்பாயாக, இதன் சிரமங்களில் இருந்து பாதுகாப்பாயாக, ஆரோக்கியமான ஹயாத்தை தருவாயாக, விடும் மூச்செல்லாம் உன் திக்ரில் விடச் செய்வாயாக, மேலும் பேச்செல்லாம் உன் குதிரத்தை பேச வைப்பாயாக, நாவுகளும் செவிகளும் காதுகளும் கண்களும் பாவங்களில் ஈடுபடாமல் பாதுகாத்து விடுவாயாக, ஹயாத்து வரையிலும் நின்று தொழுக தௌபீக் செய்வாயாக, மௌத்தாகி விடாமல் எங்களுடைய வாழ்க்கை குர்ஆனோடு இருக்க வைப்பாயாக, கடைசி நேரம் திருக்குர்ஆனை ஓதும் நசீபு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். ஓதாத எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதுகிற வாய்ப்பை வழங்குவாயாக, எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எங்கள் ஜனாசாவை சுமக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் ஜனாசாவை எங்களை சுமக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். ஆதரவற்ற நிலையில் எங்கள் முதுமையாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் முதுமை எங்கள் ஆதரவு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் பார்வைக்குள்ளேயே நாங்கள் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் பூமா நபியின் சுன்னத்தில் காதல் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். தௌஃபீக் செய்வாயாக. இதுவரையிலும் யாரெல்லாம் உன்னிடத்தில் தேவையாகி இருக்கிறார்களோ, கையேந்தி இருக்கிறார்களோ, பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறார்களோ, இந்த திக்ரு மஜ்லிஸின் பரக்கத்தால் அத்தனையும் கொடுத்து விடுவாயாக. எதிலிருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தேடினோம் அத்தனை விட்டும் பாதுகாப்பாயாக. இந்த மஜ்லிஸ் கியாமத்து வரைக்கும் நடக்க தௌஃபீக் செய்கிறோம். எங்களிடத்தில் பையத்தான ஒவ்வொரு முரீதுகளும் சொர்க்கம் வருவதற்கு தௌஃபீக் செய்கிறோம். அவர்கள் வழிதடம் புரளாமல் பாதுகாத்து விடுறப்பே. லட்சோப லட்ச மக்கள் உன் திக்ரை கல்விலே சுமக்க தௌஃபீக் செய்து விடுறப்பே. இந்த துஆவை உன் கருணையாலும் எங்கள் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சாதிகீன்கள், சாலிகீன்கள் உன் பாதையிலே உன்னை அடைவதற்கு தங்களை அர்ப்பணித்த நன்மக்கள் எங்கள் ஷேഖ்மார்களின் பொருட்டால் இந்த துஆவை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதின் இமாம், இந்த பகுதியின் இமாம்கள், இந்த மஸ்ஜிதின் நிர்வாகிகள், இன்னும் மஸ்ஜிதுகளை நிர்வாகிக்கிற மதரசாக்களை நிர்வாகிக்கிறவர்கள் ஒன்றுபட்டு மார்க்க சேவையை இஹ்லாஸோடு மன உறுதிப்பாட்டோடு ரப்பே கியாமத் வரைக்கும் செய்ய தௌஃபீக் செய்வாயா. இந்த துஆவுக்கு அங்கீகாரம் வழங்குவாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وبالآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صحح خلقنا وخلقنا وخلقنا يا رب العالمين. اللهم سلمنا وسلمهم في الدارين يا أكرم الأكرمين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله அப்படி சேலை விரிச்சு விடுங்க பையத்து. சேலை கொண்ட சேலை